வெல்கம் டு அவர் சேனல். தமிழ்நாடு அரசு கைத்தறித் துறையிலேருந்து கைத்தறி மற்றும் துணிநூல் தொழில்நுட்ப பட்டய படிப்பில் சேர்றதுக்கான நோட்டிஃபிகேஷன் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்டய படிப்பு நீங்க படிக்கிறதுக்கு மாசம் ரூ. 2,500 ஊக்கத்தொகை வந்து வழங்கப்படுது. அத பத்தி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ இமிடியேட்டா உங்களுக்கு ரீச் ஆகும். சேலத்துல இருக்கக்கூடிய இந்திய கைத்தறி தொழில்நுட்ப பயிலகத்துல 2026, 27ஆம் ஆண்டு தொடங்கவிருக்கக்கூடிய இந்த பட்டய படிப்புக்கு தான் இப்ப விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. அதாவது முதல் பருவம் 3 ஆண்டு கைத்தறி மற்றும் துணிநூல் தொழில்நுட்ப பட்டய படிப்பு. 1ஆம் ஆண்டு, 2ஆம் ஆண்டு 2த்துலயுமே வந்து சேர்க்கை நடைபெறுது. ஸோ அதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படிங்கிறத பார்த்தரலாம். கல்வி தகுதி இப்போ 1ஆம் ஆண்டு சேரணும் அப்படின்னா, கைத்தறி மற்றும் துணிநூல் தொழில்நுட்ப பட்டய படிப்பில் சேர்றதுக்கு விண்ணப்பதாரர் ஆங்கிலத்தை ஒரு பாடமாக கொண்ட 10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு இணையான கல்வியில் தேர்ச்சி பெற்றிருத்தல் வேண்டும். இங்கிலீஷ் வந்து ஒரு சப்ஜெக்டா படிச்சிருக்கணும். 10th வந்து நீங்க பாஸ் பண்ணியிருந்தா போதுமானது. 10ஆம் வகுப்பு தேர்ச்சிக்கு தர மதிப்பீடு வழங்கப்படும் மாநிலங்களை சார்ந்த விண்ணப்பதாரர்கள் அவர்கள் பெற்ற மதிப்பெண் விவரம் இருப்பின் அதனை சமர்ப்பிக்க வேண்டும். இது பார்த்துக்காங்க. 2ஆம் ஆண்டு சப்போஸ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து லேட்டரல் என்ட்ரி. இதுக்கு வந்து என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10+2 அதாவது +2 தேர்வில் கணிதம், இயற்பியல், வேதியியலை பாடமாக கொண்டு தேர்ச்சி பெற்றிருக்கணும். துணிநூல் தொழில் சார்ந்த ஏதாவது ஒரு பிரிவில் வெக்கேஷனல் இன் எனி டெக்ஸ்டைல் டிசிப்ளின் இருக்கு இல்லையா, அந்த வெக்கேஷன் குரூப்பில் டெக்ஸ்டைல் படிச்சிருக்கணும். அப்படி இருந்தாலும் ஓகே. 10ஆம் வகுப்பு தேர்ச்சியுடன் 2 வருட தொழிற்பயிற்சி நிலைய படிப்பு. ஏன்னா சில பேர் வந்து ஐடிஐ முடிச்சிருப்பாங்க 10th முடிச்சுட்டு. ஸோ அவங்களுக்குமே இங்கே வந்து லேட்டரல் என்ட்ரி சான்சஸ் உண்டு. 10+2 தேர்வில் தேர்ச்சியுடன் 2 வருட தொழிற்பயிற்சி நிலைய படிப்பில் தேர்ச்சியுற்று இருக்க வேண்டும். அதே 2 இயர்ஸ் ஐடிஐ அது கொடுத்துருக்காங்க. 10+2ல் துணிநூல் தொழில் சார்ந்த பிரிவில் பயின்று தகுதி பெறும் மாணவர்கள் இந்திய கைத்தறி பயிலகத்தால் கூடுதலாக நடத்தப்படும் கணிதம், இயற்பியல் மற்றும் வேதியியல் பாடங்களை பயில வேண்டும். அதுவுமே பார்த்துக்காங்க. வயது வரம்பு என்ன இருக்கணும்? இப்போ ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 1/7/2026 படி பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கு என்ன வயசுன்னு பார்த்தீங்கன்னா 15லேருந்து 25க்குள்ளே இருக்கணும். மற்ற பிரிவினர்களுக்கு எல்லாமே 15லேருந்து 23க்குள்ளே இருக்கணும். ஒருவேளை லேட்டரல் என்ட்ரி செகண்ட் இயர் டைரெக்டாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா 1/7/2026 படி ஜூலை 1 படி என்ன இருக்கணும்னா பட்டியல் இனத்தவர் பழங்குடியினர் அப்படின்னா 27 வயசுக்குள்ளே இருக்கணும். மற்ற பிரிவினர்களுக்கு வந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும். இடஒதுக்கீடு எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா தமிழக அரசின் பட்டியல் இனத்தவர், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் இதர வகுப்பினர் தொடர்பான இடஒதுக்கீடு விதிகள் பின்பற்றப்படும். யூஸ்வலாக என்ன பின்பற்றப்படுமோ அதான் சொல்லியிருக்காங்க. மாநிலத்திற்கான மொத்த இடஒதுக்கீட்டில் கைத்தறி நெசவாளர் சமூகத்தை சார்ந்தோர் இவங்களுக்குலாம் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது பாரம்பரியமாக வந்து நெசவு தொழிலில் ஈடுபட்டிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் உண்டு. அது மட்டும் இல்லாமல் 20 விழுக்காடு இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும். அவங்களுக்காக குறைஞ்சபட்சம் இவ்வளோ வந்து ஒதுக்கீடு கொடுக்குறாங்க. அதுக்கு அதில் ஏதேனும் குறைவு ஏற்படின் அது நெசவு தொழில் சாராத இதர விண்ணப்பதாரர்களால் ஈடு செய்யப்படும். ஜென்ரலாகவும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. மொத்த இடங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். கல்வி நிறுவனத்தோட பெயர் வந்து இந்திய கைத்தறி தொழில்நுட்ப பயிலகம் சேலம். இதில் வந்து முதல் வருடத்துக்கு 34 சீட் இருக்குது, 2ஆம் வருடத்துக்கு 6 இருக்குது, மொத்தம் 40. கேஹெச்டிஐ கடக் கர்நாடகத்துக்கு 8 முதல் வருடத்துக்கு, 2ஆம் வருடம் 9, அப்புறம் மொத்தம் 17. இந்திய கைத்தறி தொழில்நுட்ப பயிலகம் கண்ணனூர் கேரளாவில் இருக்கக்கூடியதுக்கு 5, 5, 10 இருக்குது. எஸ்பிகேஎம் வெங்கடகிரி ஆந்திராவில் இருக்கக்கூடியது 4, 4, 8 இருக்குது. ஸோ டோட்டலாக ஒரு 75 கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் இயருக்கு 51, செகண்ட் இயர் லேட்டர்னா 24 கொடுத்துருக்காங்க. இதில் கல்வி உதவித்தொகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தலாம். இந்த பட்டய படிப்பில் சேர்த்துக்கொள்ளப்படும் ஒவ்வொரு மாணவ மாணவியருக்கும் படிப்பு காலத்தில் மாதம் ஒன்றுக்கு ஸோ மந்த்லி உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. 2500 rupees கொடுக்குறாங்க. கல்வி உதவித்தொகை வழங்கப்படும். இதில் மத்திய அரசின் 50% பங்களிப்பு பயிலகத்தால் வழங்கப்படுவது. டைரெக்டாக மீதி 50% வந்து ரூபாய் 1250 வீதம் தமிழக அரசின் பங்களிப்பாக நேரடியாக வழங்கப்படும். ஸோ செகண்ட் இயர் லேட்டரல் என்ட்ரி இருக்கவங்களுக்கு அமௌண்ட் இருக்கானா, சேர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உதவித்தொகை அரசு அங்கீகாரம் பெற்று வழங்கப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்திய கைத்தறி தொழில்நுட்ப பயிலகங்களில் பயிலும் நெசவாளர்களின் குழந்தைகளுக்கு தேசிய கைத்தறி வளர்ச்சிக் கழகத்தினால் ரூபாய் 2 லட்சம் வரை வருடத்திற்கு கல்வி உதவித்தொகை விதிகளுக்கு உட்பட்டு வழங்கப்படுகிறது. ஸோ இது இல்லாமல் இது பார்த்துக்கங்க. ஸோ இந்த நெசவாளர் குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட்டும் இதில் இருக்குது. ரூபாய் 2 லட்சம் வரைக்குமே கொடுக்குறாங்க. வருஷத்துக்கு கல்வி உதவித்தொகையாக கொடுக்குறாங்க. அது விதிகளுக்கு உட்பட்டுனா சில க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பெனிஃபிட்டும் உண்டு. கண்டிப்பாக இந்த கேட்டகரியில் வர்றவங்க அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். விண்ணப்ப படிவங்கள் எங்கே கிடைக்கும் அப்படின்னா, விண்ணப்ப படிவங்களை இந்திய கைத்தறி தொழில்நுட்ப பயிலகம் சேலம் இந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். www.iihtsalem.edu.in அப்படிங்கிற இணையதளம் மூலமாக பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள்
போஸ்ட்டில் கூட அனுப்பி வாங்கிக்கலாம். எந்த அட்ரஸ்க்கு போஸ்ட் அனுப்பணும்னா, கைத்தறி இயக்குனர் அலுவலகம், நம்பர் 6, சென்னை ஹவுஸ், 4ஆம் தளம், எஸ்பிளனேடு சாலை, சென்னை 6,01,4 இருக்கு இல்லையா? ஸோ இந்த முகவரிக்கு நீங்கள் அனுப்பணும். வேலை நாட்கள் அந்த டைமிங்குள்ளே அனுப்பணும். 10 மணிலேருந்து 5, 5:45க்குள்ளே வந்து அவங்களுக்கு ரீச் ஆகணும். நீங்கள் அனுப்பும்போது ரூ. 5 உரிய அஞ்சல் தலை ஒட்டப்பட்ட சுய முகவரியிட்ட அஞ்சல் உரை அனுப்பணும். ஏன்னா உங்களுக்கு அவங்க ரிட்டர்ன் அனுப்பணும் அப்ளிகேஷன் ஃபார்ம். அதுக்காக நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை சேவை மையம் இது போல் எங்கேயாவது பக்கத்தில் போய் இந்த வெப்சைட்டில் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸி. இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக அனுப்பணும். உங்களோட சுய முகவரி இருக்கக்கூடிய இந்த ரூ. 5க்கு வந்து அஞ்சல் தலை ஒட்டப்பட்டு அனுப்பணும். அப்போ தான் வந்து அவங்க அனுப்பிவிடுவாங்க அப்ளிகேஷன். இலவசமாக பெற்றுக்கொள்ளணும்னா அந்த ரூ. 5 மட்டும்தான் உங்களுக்கு. அஞ்சல் தலை ஒட்டப்பட்டிருக்கலையே அந்த காஸ்ட் மட்டும்தான். திருத்தங்கள் மற்றும் கூடுதல் விவரங்கள் ஏதானும் இருப்பின் இந்திய கைத்தறி தொழில்நுட்ப பயிலகம் சேலத்தின் மேற்படி இணைய முகவரில் மட்டும் வெளியிடப்படும். ஏதாவது இருக்குது கரெக்ஷன் இருக்குன்னா சொல்லுவோம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்கள் எங்கே அனுப்பணும் அப்படின்னா மேற்கண்ட முகவரிக்கு தான் அனுப்பணும். நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணாலும் சரி, இல்லை டைரெக்டாக நீங்கள் ₹5 கொடுத்து போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக அவங்களுக்கு போஸ்ட்டில் அனுப்பி வாங்கினாலும் சரி, அப்ளிகேஷன் சப்மிஷன் இந்த முகவரிக்கு தான் அனுப்பணும். அவங்க சென்னை முகவரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த முகவரிக்கு தான் அனுப்பணும். என்னைக்குள்ளே ரீச் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா 13/6/2026 சனிக்கிழமைக்குள்ளே அன்று மாலை 5:45 மணிக்குள் வந்து நீங்கள் சமர்ப்பிக்கணும். ஸோ இதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஊக்கத்தொகை இருக்குது. இது ஒரு ஹெல்ப்பாகவும் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பட்டய படிப்பு முடிச்ச மாதிரியும் இருக்கும். இதில் வேறு ஏதாவது ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கலாம், கவர்மெண்ட் மூலமாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கலாம் வேலைக்கு. ஸோ அதனால் அப்ளை பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.